பேக்கரியில் வாங்குற ஒயிட் ப்ரெட்டை வீட்லேயே செம்ம ஈஸியாக குக்கரில் பண்ண போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுமா? இதை பிகினர்ஸ் கூட பண்ணலாம். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் 180 கிராம்ஸ் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரு, கொஞ்சமாக ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வார்ம் வாட்டரில். இதில் நம்ம பட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நான் இழுக்கிற மாதிரி எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ரோல் பண்ணி டின்னில் வச்சுடுங்க. குக்கரில் கேஸ் கட் ரிமூவ் பண்ணிவிட்டு விசிலையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி நமக்கு ஒரு 3/4 சைஸ் வர வரைக்கும் நம்ம ப்ரூஃபிங் விட்டுட்டு பேக் பண்ண போகிறோம். ஸோ இது கம்பல்சரி. இப்படி ப்ரூஃப் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காகவே பேக் ஆகாது. இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான சல்வார் வந்து தார்வி போட்டிக்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது கம்ப்ளீட்லி ஒரு ஆன்லைன் ஸ்டோர், பட் குவாலிட்டி வேறு லெவல்னு சொல்லலாம். அவங்க எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி அண்ட் லைனிங், அந்த துப்பட்டா லென்த் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்கள். டேக் பண்ணியிருக்கேன். 30 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான பிரெட் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.